ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் பலவிதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருடம் என்றே சொல்லலாம். சுப காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறும். பல தடைப்பட்ட திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள், வீடு வாங்கக்கூடிய அம்சங்கள், வரவேண்டிய பணபாக்கி, இது எல்லாமே உங்களுக்கு ரிஷபராசியில் வரக்கூடியதாகவே அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு விஸ்வாவசு வருடம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பதாகவே இருக்கும். எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். குடும்பக்காரகன் புத பகவானும் வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு லாபத்தில் அமைந்திருக்கிறார். அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னே சொல்லலாம். விஸ்வாவசு வருடத்தில் இந்த வருடம் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு பெண் குழந்தை வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். திருமண யோகங்களும் ஒரு சிலருக்கு அமையும். இடமாற்றங்கள், புதிய வியாபார தொடக்கங்கள், கூட்டு தொழில் முயற்சியில் மாற்றங்களையும் பார்க்கலாம். ராகு பகவானும் கேத்து பகவானும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள். ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வருவதனால் வேலையில் நல்ல முன்னேற்றமும் கூட்டு தொழில் முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும். குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து அமைப்புகள் இது அனைத்தும் உங்களுக்கு மாறக்கூடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் சக்தி பீடங்கள் மற்றும் பெண் தெய்வ ஆலய வழிபாடுகள் இவர்களுக்கு இந்த வருடம் சிறந்தது.